வணக்கம் மக்களே. 80s அண்ட் 90s கிட்ஸோட அல்டிமேட் நாஸ்டாலஜிக் சூப்பர் ஹீரோவான பை த பவர் ஆஃப் கிரேஸ்கல் அப்படின்னு கத்துற நம்ம ஹீமேனோட பிராண்ட் நியூ மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் லைவ் ஆக்ஷன் மூவி இப்போ ஸ்ட்ரீமிங்கில் செம ஹைப்போட ஓடிட்டுருக்கு. இந்த மூவி எப்படி இருக்குது, ஸ்டோரி என்ன, நம்ம ஊரில் எப்படி கனெக்ட் ஆகும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூவியோட ஸ்டார்டிங்கே செம எமோஷ்னலான ட்விஸ்ட்டோட தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பிரின்ஸ் ஆடம் சின்ன வயசில் இருக்கும்போதே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்லால் அவரோட சொந்த பிளானட்டான எட்டர்னியாவிலேருந்து பிரிஞ்சு நம்ம பூமிக்கு வந்து மாட்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவனோட மேஜிக் பவரால் உருவான ஒரு சக்தி வாய்ந்த வாளும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுது. அவரும் நம்மளோட பூமியில் ஒரு நார்மல் ஹியூமன் மாதிரி வாழ்ந்து வந்துட்டு இருப்பார். ஆனால் 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்வாட், அந்த வாளோட பவர் மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் அவர் தன்னோட சொந்த பிளானட்டான எட்டர்னியாவுக்கு திரும்ப போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். இங்கே தான் ட்விஸ்ட்டே ஆரம்பிக்கும். என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா, ஆடம் தன்னோட சொந்த நாடான எடர்னியாவுக்கு வந்துடுவான். அங்கே பார்த்தா அந்த உலகமே ரொம்ப மோசமாக சிதறி போய் இருக்கும். என்ன நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு பயங்கரமான வில்லன் ஸ்கெலிட்டர் அப்படின்றவன் அந்த பிளானட்டவே ஃபுல்லாக தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பான். மக்கள் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருப்பான். ஸோ ஆடம் இந்த இடத்துல அவனோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸான டீலா அப்புறம் டுன்கனோட சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுவான். ஸோ அப்போ ஆடம்க்கு என்ன புரியும்னா, இந்த உலகத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா ஆர்டினரி பிரின்ஸாக இருந்தால் பத்தாது, உலகத்திலே ரொம்ப பலமுள்ள மனிதனாக ஹீமேனாக மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணுவான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற இந்த ஃபைனல் எபிக் பேட்டில் செமையாக இருக்கும். ஸ்கெலிட்டரோட படையையும் அவனோட அந்த டார்க் மேஜிக்கையும் நம்ம ஹீரோவான ஹீமேன் எப்படி தகர்த்தெறிகிறாரு, தன்னோட சொந்த நாட்டை எப்படி அவர் ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்கு கொண்டு வராரு அப்படிங்கிறத இந்த படத்தோட மீதி ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மூவியை யார் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மூவியை ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னா எஸ் 100% ஷுவராக இந்த மூவியை நீங்கள் ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம். இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி தான். ஸோ அடல்ட் கண்டென்ட் எதுவுமே அதிகமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த சூப்பர் பவர்ஸ், ஸ்பேஸ் ட்ராவல் இதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தனியாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா 2026 ரிலீஸ் ஆன இந்த மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஒரு ஆவரேஜ்லேருந்து செம மாசான ஆக்ஷன் என்டர்டெயினாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஹீமேனோட மூவி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.